வணக்கம். ஆன்மீக செய்திகள். காரைக்கால் திருநள்ளாறு அம்பகரத்தூரில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. தை மாத கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு மகாலட்சுமி பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. காலை முதல் இரவு வரை லட்ச அர்ச்சனை செய்தனர். 6 சிவாச்சாரியார்கள் கடைசி கால பூஜைக்கு குங்கும அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு கும்ப ஆரத்தி எடுத்தனர். மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவரின் அனுஷ உற்சவம் SS காலனி SMK திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவியம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீரு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ருத்ர அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ பெரியவர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றன. நிகழ்வினை சந்தோஷ சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் வடக்கு வாசல் கல்லறை மேட்டு தெருவில் புனித அந்தோணியார் சர்ச் உள்ளது. 38ஆம் ஆண்டு அலங்கார தேர்பவனி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மல்லிகை உள்ளிட்ட பல்வேறு வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் தேர் அலங்கரிக்கப்பட்டது. தேரில் புனித அந்தோணியார் எழுந்தருளினார். கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெபம் செய்தனர். புனித அந்தோணியார் சுரூபத்திற்கு ரோஜாப்பூ மாலை சாற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வான வேடிக்கை, கிளாரினெட் இசையுடன் திரளான கிறிஸ்தவர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர்.